ஹாய்! வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் மடவை மீன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி வாங்கிட்டு வந்திருந்தோன்ட்டு வீடியோ போட்டுருந்தாங்க. அந்த மடவை மீன் குழம்பு தாங்க எப்படி வைக்க போகிறோன்றது இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான எல்லாமே இதை பாருங்கள். ரைஸுக்காக அரிசி நல்லா ஊற வச்சாச்சு. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, புளி வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சாச்சுங்க. இப்போ வாங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த மடவை மீன் ஃபிஷ் கிரேவி எப்படி வைக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து ஃப்ரை வந்து பார்ட் 3 வீடியோவில் போடுறேன், சரிங்களா? பார்ட் 1 வீடியோவில் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு கடல்லேருந்து வாங்கிட்டு வந்தது போட்டுருந்தோங்க. இது பார்ட் 2வில் அந்த ஃபிஷ்ஷை வச்சு எப்படி வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு 4 நல்லா கீறி வச்சாச்சு. கத்திரிக்காயை வந்து நல்லா நீட்டாக, அதாவது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போடுற மாதிரி அதையும் தண்ணியில் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. இது தாங்க மடவை ஃபிஷ்ஷு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிரேவி முடிஞ்சதும் ரைஸ் வடிக்கிறதுக்கு அந்த ரைஸும் ரெடியாக வச்சாச்சு. இந்த புளி கரைச்சல் ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பார்ட் 1 வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி பார்ட் 2 வீடியோவும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிடலாம். நீங்கள் வந்து இந்த மடவை ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்ருக்கீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2-3 கிளறிட்டு இதில் வந்து நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் கீறின இந்த 4 பச்சை மிளகாய், அது கூட வந்து கருவேப்பிலை ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து வதங்கிட்டே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கட்டங்க இது. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான கொஞ்சமான கல் உப்பு, கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு கல் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த ஃபிஷ் கிரேவிக்கெலாம் நம்ம கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சால்ட்டு வந்து அவ்வளோவா டேஸ்ட்டு கொடுக்காது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, தக்காளி சேர்த்தவுடனே கிளறி விடாதங்க. லைட்டாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த கரண்டியால் குத்தி விட்டுட்டோம்னா கிரேவி வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ அது வந்து நல்லா குத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக மிளகாய் தூளும் நான் போட்டுட்டேங்க. போட்டுட்டு நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய். மீன் குழம்புல நம்ம கத்திரிக்காய் சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரம் வெந்துகிட்டே இருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி, சரிங்களா? இது வெந்து வந்தவுடனே ஏற்கனவே நான் நல்லா புளி வந்து 4-5 முறை கரைச்சி அந்த புளி கரைச்சல் வடிகட்டி வச்சுருக்கேங்க. இது வந்து கத்திரிக்காய் வெந்த உடனே அந்த புளி கரைச்சலை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கிடலாம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது லாங்காக போகிறதுனால நான்
பார்ட் 3யாக போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவும் பாருங்கள். பாய்.